வணக்கம் மூலத்தோட. வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆமா ப்ரோ. ஸோ விஜய் பார்த்தோன்னா வேலூர் போனாரு, பயங்கரமா பண்ணிட்டாரு ப்ரோ. செம கூட்டம். ஆமா, அதே மாதிரி கூட்டம், அதே மாதிரி மக்கள் பைக்ல போயிட்டு கீழே அதே மாதிரி எல்லாமே நடந்தது. அதே மாதிரி தான். அது வந்து பார்த்தோன்னா வர்ற மக்கள் பார்த்தோன்னா எனக்கு எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் கூட முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம். உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆமா, உயிரே போனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களே போனாலும் பரவாயில்ல. இது நம்ம எப்படி தான் பார்க்கணும்? ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்களோ. இத நமக்கு கோவம் வருதுல, அவங்களுக்கு கோவம் வரல. முதல்ல அது வேலூர்ல நடந்தது மக்களுக்கான கூட்டமானா மக்களுக்கான கூட்டம் கிடையாது. ஏன்னா வேலூரோட பிரச்சனையில ஒரு பாயிண்ட் கூட அதனால பேசல. வேலூர் மக்களுக்கான பிரச்சனையில ஒரு பாயிண்ட் கூட பேசல. அப்ப அது வேலூர் மக்களுக்கான பிரச்சனை. சரி, தொண்டர்களுக்கான பிரச்சனையாவது அவர் பேசுவாரா? அதுவும் பேசல. அப்ப அது அவங்களுக்கான பிரச்சனை. விஜய்க்கு என்ன பிரச்சனை? விஜய் மேல பழி போட்டாங்க, விஜய்க்கு நீதி வேணும், விஜயை தூக்கிட்டாங்க, விஜய் கஷ்டப்படுத்திட்டாங்க, அவ்வளவுதான் கூட்டமே. இந்த பேப்பர் வேற ரிலீஸ் ஆயிருச்சு. எனக்கு லைனா போன் அடிக்கிறானுங்க. போன் அடிச்சு நீங்க வந்து என்ன விமர்சனம் எல்லாம் பண்றீங்க, ஆனா போய் ஃபேக்க பரப்புறீங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் அடிக்கிறானுங்க. லைனா அடிக்கிறானுங்க. ஒரு 4 பேர் 5 பேர் அடிச்சிட்டான். உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன், இது என்ன ஏஐ என்ன என்ன அப்படின்ட்டே இருந்தான். சரி, என்ன இப்ப என்ன இந்த மாதிரி பேப்பரே இல்ல, நீங்களா ஃபேக்கா ரெடி பண்ணீங்க என்ன? அப்படியா? இல்ல அப்படியா? அப்ப விஜய் என்ன வெள்ளை பேப்பர் பார்த்து பேசினாரா இல்ல கண்ணாடிய பார்த்து பேசினாரா? என்ன பேப்பரை பார்த்து பேசினாரு? அது அவரே எழுதிப்பாரு. அவரே எழுதிப்பாருன்னா மக்களுக்கான பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, மாணவர்களுக்கு வேலை இல்லை, இளைஞர்களுக்கு இது இல்லை, அப்புறம் வயதானவர்களுக்கு அந்த பிரச்சனை, இப்படின்னு எல்லா பிரச்சனையுமே நீ பார்த்து படிக்கிறதா எங்க பிரச்சனை. இப்படி லைனா பேசிட்டு இருக்காருப்பா. அது இல்லாம மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு அவருடைய பேரை பார்த்து படிக்கிறாருன்னு. அதுவும் நாங்க லீக் பண்ணல, விஜய் 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 ட்ரோன் கேமரா பின்னாடி போய் போட்டோ எடுத்து காமிச்சிச்சு. அது மாதிரிதானே இதுவும். இது ஃபேக்கோ இல்ல ட்ரூவோ ஏதோ ஒண்ணு, அப்படிதானே ஆளு விஜய். இப்படிதானே விஜயே ஒரு ஏஜ் தானே. ஆமா, நானே அப்படியே பாக்கும்போது என் கண்ணுல தண்ணி ரத்த வருது. ஐயோ தலைவா அழுகுறீங்களா? ஆமா, அழுகுறது கூட வந்து எழுதிருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்ல? சீரியஸ்லி வலது கண்ணுல லைட்டா ஒரு தண்ணி இருக்கணும், சிந்திடக்கூடாது, தண்ணி சிந்திடக்கூடாது. இடது கண்ணி தண்ணி இருக்கணும், சிந்திடக்கூடாது. ஏனென்றால் அடுத்து சில நேரங்களில் நீங்க கத்தி பேச வேண்டியிருக்கும். அழுது விட்டால் தொண்டை கட்டிக்கொள்ளும், அதனால் அழுவதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. பின்குறிப்பு, மருத்துவ குறிப்பெல்லாம் எழுதியிருப்பானுங்க. அதனால சுடு தண்ணி குடிக்கவும் இப்படி எழுதியிருப்பானுங்க. அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் அழுகும் போது வந்து அப்படி வாயில இதே ஒண்ணு இது பண்றாரு. அது ஆம்ஸ் போட்டு இந்த ஸ்கூல் இப்பெல்லாம் போடுவாங்க, அந்த அது தெரியலையே. இல்ல பார்த்து இவரா அப்படி பக்கத்துல போய் அழுதுட்டு சளி சிந்திருப்பாரு. கோல்டுனால சளி சிந்திருப்பாரு. ரொம்ப நேரம் பேசுறதுனால கொஞ்சம் கண்ணீரி கண்ணு கலங்கி இருக்கும். 41 பேர் செத்ததுக்கே கண்ணுல தண்ணி வரல. இப்ப இவருக்கு பிரச்சனை. அதாவது 41 பேர் செத்தப்ப வரல கண்ணீர், இப்ப இவரு மேல பழி போட்டாங்கன்னா ஒரு கண்ணீர் வருது. எதை போட்டாங்க படி? இவருதான் காரணம், பழி போட்டாங்க. நீதான் காரணம். ஆமா, நீதான் காரணம். அப்ப இவரு இல்லையாமா காரணம்? வேற யாரு காரணமா? அதான் நீதான் காரணம். ஆனா ப்ரோ, நீங்க ஒரு வீடியோ கூட போட்டு நீங்க பாத்தீங்களா? முதல்வர் பேசுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது எந்த ஒரு தொண்டனும் எந்த ஒரு தலைவனும் பார்த்தா தன்னுடைய தொண்டை வந்து சாகிறது வந்து விரும்ப மாட்டாரு. அவர் விஜய் அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆள் வேணாம், விஜய் போதும். அதான் எனக்கு தெரிஞ்ச முதல்வரே அவர் தூக்கி உள்ள வைக்கலாம் ஆசைப்பட்டு மாட்டார். அந்த ஏன்னா விஜய் ஒரு ஆளை பாக்கல. இந்நேரம் ஜெயலலிதா உயிரோட இருந்தா இது வேலூர்லயா இல்ல குழல்லையா எங்க கழுதி நின்று இருப்பாரு நமக்கு தெரியாது. ஆனா விஜய் எனக்கு தெரிஞ்சு பயந்து ஓடி பிஜே கூட மாட்டிட்டாப்ல தோணுது. சீரியஸாவே இந்நேரம் ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு தாடி வளர்த்துக்கிட்டு ஃபெலிக்ஸுக்கும் விஜய்க்கும் அடையாளம் தெரியாது. ஒன்னா ஜெயில இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஓட விட்டுருக்கும் ஜெயலலிதா. உண்டா வருவாரு ஜெயில, இந்தாண்டி உன் நிலைமைன்னு ஓட விட்டுருப்பாங்க. ஆனா வந்து உன்னை வந்து நீயும் காரணம் இல்ல, இது ஏதோ ஒரு விபத்துன்னு சொல்லி முதலமைச்சர் பெருந்தன்மையோட பேசி உனக்கு பேசுனா நீ இப்படி பேசுவன்னா உன்னை என்ன செய்யலாம்? ஏமால போட்டாங்கன்னு அழுகிறது. ஆனா பாவம் உண்மையா சொல்றேன், ஆதரவுங்கிறாருல ஆனா ரொம்ப மோசமான ஆளு. சும்மா ஆளை கொண்டு போய் பிஜேபி மாட்டி விட்டார்ல, வாங்கடா பாதுகாப்பு. அந்த அவரு ஒரு ஆளு. அடுத்து வந்து இந்த பேப்பர்லயே படிங்களேன், பேப்பர்லயே ரொம்ப சிம்பிளா வரும். சென்டிமெண்டான சென்டிமெண்ட், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இத வந்து எவ்வளவு கத்தி சொல்ல முடியுமோ கத்துங்கன்னு பின்குறிப்போட இருக்கு. அப்ப அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா வலது பக்கம் திரும்பி விஜய்னு சொல்லணும், இடது பக்கம் திரும்பி
அதனால நாமளும் அதை போட்டிருக்கோம். இதுல வந்து எந்த கூச்ச நிச்சயமும் இல்ல. வாழ அப்படிதான்னா நாங்களும் இப்படிதான். ரெண்டாவது அவதூறுகளை பரப்புறதுக்குன்னே நீ கிளம்பி வந்திருக்கிறன்னா நாங்களும் அப்படிதான் பேசுவோம். நீ நேற்று அறிவிச்சார்ல திட்டங்கள்லாம், அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஏற்கனவே நடைமுறையில வச்சிருக்கிற திட்டங்களை தான் இந்த ஆள் அறிவிச்சாரா இனிமே வந்து செய்ய போறேன்னு. அந்த லட்சணத்துல இவன் வந்து கட்சியவே நடத்திக்கிட்டாங்க. கிளிப்பர் அப்படி. ஆமா, அது ப்ரோ. அப்புறம் பாத்தீங்களா இன்னொரு விஷயம், சிஎம் ஆன உடனே ஒவ்வொரு மக்களும் வந்து நான் வந்து வீட்டுல வந்து பாப்பன்றாரு ப்ரோ. அதனால சிஎம் அதாவது எப்படின்னா, எனக்கு நீங்க வேலை கொடுங்க, அதுக்கப்புறமா கத்துக்கிட்டு அந்த வேலையை நான் செய்வேன். ஏன்னா நான் ஓனர் வந்து லூசு பையன். மக்கள் நாம வந்து அவரை வந்து சிஎம் ஆக்குனதுக்கு அப்புறமா அவர் வந்து நம்மள வந்து பாப்பாரு. ஏன்னா நம்மள கிறுக்கு கெட்ட வார்த்தை வருது. அதாவது ஒருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது நேரடியா மக்களை போய் சந்திச்சாங்க. ஓட்டு கேட்க தான் போவாங்க. கமல்ஹாசன் பேன் இண்டியா ஸ்டார், உலக நாயகன், உலகம் முழுவதும் ரசிகர் இருக்க நாயகன். அவர் எத்தனை மொழிகள்ல படம் எடுத்திருக்காரு, படம் நடிச்சிருக்காரு தெரியும். ரஜினிகாந்த் வேர்ல்டு ஸ்டார். இன்னைக்கும் மலேசியாவில முத்து படத்துக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்கு. மலேசியாவா ஜப்பான்ல ஒரு பெரிய மவுஸ் இருக்கு முத்து படம்னா. அவங்க இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க முத்துக்காக. வேர்ல்டு ஸ்டார். தற்கூரி நாயே, நீ தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எந்த படமாவது ஒரு படமாவது நீ எடுத்திருக்கியா? ஈவன் கேரளாவில ஒரு படம் நடிச்சிருக்கியா? ஆந்திராவில உன்னை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. சீ போடான்னு மகேஷ் பாபு எங்களுக்கு மேலுன்னு ரியாக்ஷன்ல மகேஷ் பாபு வச்சுப்பாங்க. நீ வந்து எங்க அண்ணனு தெரியாத ஆளு இல்ல. உங்க அண்ணனை கும்மிடி பூண்டியில போய் விட்டுவா, அவ்வளவுதான். உங்க அண்ணனை கும்மிடி பூண்டியில எல்லா ஒரு நடுவுல போய் விட்டுவா, பைபாஸ்ல விட்டுவா, எவனுக்கு தெரியுதுன்னு பாப்போம். உங்க அண்ணனை போய் குண்டூர்ல போய் விட்டுவா, யாரு தெரியுதுன்னு பாப்போம். பிரபாஸ் இங்க விட்டா தெரியும் எல்லாருக்கும். ஆந்திராவோ எந்தோ, அண்ணா நகரோ எந்தோ அப்படின்னு அவரா பேசுற டைலாக் கூட இருக்குது. அவர் யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. உனக்கு எதுவுமே இல்லை. நீ வந்து நான் அண்ணன் உலகம் முழுவதும் ஸ்டாரு, மலேசியாலப்பா எவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம், ஐயோ அம்மம்மா அப்படின்னு சீன் எல்லாம் போட்டு மலேசியால சொன்னீங்க சார். அட்லீஸ்ட் அந்த படத்தை மலேசியால பண்ணலாம், அங்கே விடல அந்த படத்தை. ஐயோ, ஒரு படம் கூட சமூகம் சார்ந்த சிந்தனை படமா ஏதாவது ஒன்னாவது எடுத்திருக்காரான்னு பார்த்தா எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு அணில எனக்கு எங்க அம்மா பேர் வச்சு பேர் வந்து சுரா. ஆமா, விஜய் படம் பாத்தீங்க ப்ரோ. நல்ல சமூக சார்ந்த படம். ஒருவேளை உங்க அம்மா பிரியமானவளை பாத்துருக்கேன். டே பிரியமானவளை இங்க வாடா அப்படின்னுவாங்களா? டே குருவி இங்க வாடா, கத்தி எடு, டே கத்தி எடு அப்படின்னுவாங்க. கத்தி எவ்வளவு நேரம் கத்தி கூப்பிடுறது, கத்தி இங்க வாடா கத்தி அப்படிதான் கூடுவாங்க போல கத்தி பாத்துருந்தா. ஆனா விஜய் நடிச்ச படத்துல மிக ஒரு கேவலமான ஒரு படம்னா அதுதான், அந்த ஒரு படம் தான். அதையே அவங்க அம்மா பார்த்து ரசிச்சு படம் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பேரா தான் பேணி வச்சாங்க. அவனுடைய வாழ்நாளுடைய கெரியரை யோசிச்சு பாருங்க. அந்த பிஞ்சு குழந்தையோட வாழ்க்கையை எவ்வளவு கேவலமா கெடுத்து விட்டுருக்காரு விஜய். அதுதான் அந்த அம்மாக்கு எந்த அளவுக்கு மூளை இருந்திருக்கோ அந்த மூளையில அந்த விஜய் அவன் நிர்வாகியாமா. அப்படியா? 2010 பிறந்தானா? 2010 பிறந்தானா? இப்ப வயசு என்ன? 2026னா 16 வயசுதான். 16 வயசுல எப்படா நீங்க நிர்வாகி ஆக்குனீங்க? அவன் உள்ள இருக்கிறான், நிர்வாகிகள் மாநாட்டுல உள்ள இருக்கான். கேட்டா நான் நிர்வாகிங்கிறான். 16 வயசுல எப்படி நிர்வாகியான? உனக்கு ஆப்புக்குள்ள போய் ஓட்டர் ஐடியை ஃபில் பண்ணாதான் உனக்கு போஸ்டிங்கே தரீங்க. அவனுக்கு ஓட்டர் ஐடியே இருந்திருக்காது. எப்படி நிர்வாகி ஆக்குனீங்க? திருட்டு பயில எப்படி தெரியல. என்னமோ ஒண்ணு நடக்குது இவங்களுக்குள்ள. அடுத்து நான் முதல்வன் திட்டத்தை இவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா அறிவிப்பேன். மாணவர்கள் வந்து டிஎன்பிசி இந்த மாதிரி வெளியில போய் பயிற்சி முகாம்கள்ல வந்து லட்சக்கணக்கில் கட்டி படிக்கணும்னு அவசியம் இருக்காது, நானே கொண்டு வருவேன். பைத்தியக்கார நாயே, அது வந்து ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்துல நடைமுறையில இருக்கு. நான் முதல்வன் திட்டத்துல அது நடைமுறையில இருக்கு. டிஎன்பிசிக்கு ஃப்ரீ கோச்சிங் இருக்கு, ஐடிஐக்கு இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அடுத்து ஒரு மாநில ஒன்றிய அளவுல இருக்க கல்வி நிலையங்கள்ல சார் வந்து எப்படி போய் அங்க அப்ரோச் பண்ணி சேரணும் அப்படின்ற கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். மறுபடியும் கேட்கிறான், அட நாயே, அந்த திட்டமும் நான் முதல்வன் திட்டத்துல இருக்கு. உலகம் முழுவதுமே இருக்க கல்வி நிலையங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவன் படிக்கணும், அங்க போய் இருக்குன்னா இவ்வளவு செலவாகும் அப்படின்னா நான் முதல்வர் திட்டத்து மூலியமா சேர்ப்பு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சேவையுமே இங்க இந்த தமிழ்நாடு அரசு பண்ணி கொடுக்குது. அது தெரியல. பேங்க் செலானை ஃபில் பண்ணி தரதுக்காக நான் வந்து ஒரு தனி கவனம் செலுத்துவேன்.
2006ல இருந்தே இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கொண்டு வந்துருச்சு சமச்சீர் கல்வியில. எங்க இருக்கிற ஒருவேளை விஜய் இங்க படிச்சாதானே படிக்க வேண்டிய வயசுல குட்டிச்சவர் ஏத்திட்டு அப்பா சொத்தை அழிச்சு அப்பா வயித்தறியில வச்சா படிச்ச முன்ன பின்ன படிடான்னா கேட்டியா பரமான்ற மாதிரிதான். படிச்சாதானே. படிக்காம தற்குறியா இருந்தா உனக்கு ஏதாவது தெரியுமா? பேங்க் செலான் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு 5 மார்க்குன்னு ஒரு கொஸ்டினே இருக்கு சமச்சீர் கல்வியில. பேங்க் செலான் நீங்க பணம் அனுப்ப வேண்டும், இந்த காசோலையை பின்ன எழுதினால் உங்களுக்கு 5 மார்க்குன்னு கேள்வியே வரும். இப்போ அதே மாதிரி செக்கை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. செக்கில் வந்து என்னென்ன இருக்குன்னு காட்டுவாங்க. இது எல்லாமே 2006லே கவர்மெண்ட் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ நியாயமா கேட்கணும்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க வங்கிகள்ல அந்த படிவங்கள்ல இந்தி வார்த்தையே இருக்காது, இங்கிலீஷும் தமிழும் இருக்குன்னு சொன்னா நீ ஒரு ஆகச்சிறந்த அறிவொளின்னு கேட்கலாம். கண்டிப்பா அப்படி ஏதாவது நீ பேசலாம். இல்லைன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள பெரும்பாலும் தமிழர்களாவே இருப்பாங்க, இல்லைன்னா ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த 2 மொழி பேசுபவர்களா இருந்தா நல்லது அப்படின்னு வைக்கணும். தமிழ் தெரியாதவனும் இங்கிலீஷ் தெரியாதவனும் வெறும் ஹிந்தி மட்டும் பேசுறவனே எல்லா இடத்துலயும் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க இங்க பி ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுத்தோம்னா செங்கல்பட்டு சியான்னு இப்படி அமைக்கிட்டு இருப்பான். ட்ரெயின் இன்னும் 2 செகண்ட்ல 3 செகண்ட்ல வந்துடும். அப்பதான் இவன் ஒன்னொன்னா அழுத்திக்கிட்டு இருப்பான், இப்படி அழுத்திக்கிட்டு இருப்பான். டைப் ரைட்டிங் கூட தெரியாத பாதி பேரை டிக்கெட் கவுண்டர்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்படிதான் அழுத்திக்கிட்டு இருப்பான். அழுத்திட்டு அப்புறம் சில்லறையை தேடி இப்படி வச்சு வைப்பான். அந்த குழி கவுண்டர் வந்து குழியாவே ஆயிருக்கும் தேய்ச்சு. அப்படி வந்து தேய்க்கிறெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க. அவங்கள பத்தி பேசலாம், அவங்கள பத்தி பேச துப்பு இல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நான் அடிப்படை கூறுகளை சொல்லி தருவேன்னு கூறுகட்ட குக்கர் சொல்லுவேன். அது ஏற்கனவே சோசியல் சயின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட்ல சிவிக்ஸ்ன்ற பேர்லயே இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதை இவர் சொல்லி தருவாராம். நீ சொல்லி தரணும்னா உண்மையிலேயே இந்த நாட்டத்திற்கு வந்திருக்குன்னா இதே தமிழன் படத்துல நீ இதே வேலை தானே பார்த்த. வெள்ளை பேப்பர் எடுத்து நான் அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாருக்கும் எளிமையாக்கி சின்னதா புக்கு கொடுப்பேன். அங்க இருக்க அந்த படத்துல எல்லாருமே ஆட்டோ டிரைவர் கூட எடுத்து ஆர்டிகல் செக்ஷன் இதுபடி நீ எனக்கு தரலன்னா உன் மேல ஃபைன் கேஸ் போடுவேன் அப்படின்னு. அப்போ கூட இருக்க தற்கூரிங்களே அந்த படத்தை பார்த்து திருந்திடுறாங்கன்னா அப்பயே அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்திருப்பாங்க, ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த படத்தையே பார்க்காத தற்கூரிங்க நீ சொல்றதை மட்டும் கேட்பாங்களா? விளங்குமா உன் படம்? ஏதாவது ஒண்ணு விளங்குமா? அப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. அமைப்பு சாரால வந்து புது நலவாரியம், ஏற்கனவே நலவாரியம் இருக்கு தற்கூரி, அதுல இருக்கிறதுல அமைப்புங்கிறது இப்படியே பேசிட்டு கடைசியா கூட்டணி வராரு. வைத்தறிச்சல்ல யாரும் வரல. கூட்டணி ஒரு பெரிய கட்சி ஒருத்தர் வந்திருக்காரு. பெரிய கட்சி வந்திருக்காரு, பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் வரும்போதே பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இந்தாங்க விஜய், இதை உங்க வீட்டுக்குள்ள பொழைச்சு வச்சீங்கன்னா 4 நாள்ல பழுத்துரும், எடுத்து வேணும்னா சாப்பிடுங்க, கொட்டையை முழிக்கிறாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுப்பாரு. இப்ப பிஜேபியும் பார்த்தோன்னா இவங்களை வந்து ஒரு கட்சியை இப்ப பார்க்கல, போடான்னு வந்து ஒதுக்கி விட்டாங்க. இப்ப யாரு கூட தான் கூட்டணி வச்சு எப்படி ஜெயிக்க போறாங்க? அவங்க யாருமே இல்ல. அப்புறம் எந்த கான்ஃபிடன்ஸ் நாங்க ஜெயிக்க போறோம்னு பேசுங்கிறாங்க தெரியல. புசி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரிய கட்சியா அவரே வந்து கூட்டணி சேருவார், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா? எங்க கட்சி தொண்டமலை எவனோ வந்து கையை வச்சா 2000 பேர் வந்து வருவாங்க சொன்னாங்க பாத்தீங்களா? ஆனா புசியா இருந்து வர மாட்டாரு. பாரிஸ்ல ஒரு கலவரம் நடந்துச்சுல்ல, தாவேகாவை போட்டு அடிக்கிறாங்க. ஆதவ வருஷனா வராரு, ஹைட்டா வராரு. அடுத்து ராஜ்மோகன் வர்றாரு, புசியானது மட்டும் வரல. சண்டைனா ஆகாது. சண்டைன்னு வந்து நீங்க புசியான சொன்னீங்கன்னா டக்குன்னு போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. 41 பேர் வந்து இறந்த போனோம், புசியான ஆளே காணும். இவங்களும் காணும், இந்த வளர்ந்தவனையும் காணும், எவனையும் காணும், யாரையும் காணும். அப்ப எந்த கான்ஃபிடன்ட் எல்லாம் பேசுங்க? அடிச்சா 2000 பேர் வருவோன்னு. அடிச்சா 2000 பேர் வருவாங்க. ஆனா அடிக்கிறது நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணிக்கு மேல பாருங்க, அப்பதான் ஸ்கூல் விடுவாங்க. இல்லன்னா 6 மணி 7 மணிக்குள்ள போயிருச்சுன்னா டியூஷன் போயிருவாங்க. அப்பனா 8:30க்கு மேல அடிக்கிற மாதிரி பாருங்க. முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிற மாதிரி பாருங்க, அப்ப நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டலாம், அன்னைக்கு லீவ் வேற அப்படின்னு வந்து கேட்பானுங்க இவனுங்க. ப்ரோ அப்ப அவர் வந்து விஜய் வந்து மேடையில் வந்து அழுகுறது இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து எழுதி கொடுத்தான்றாங்க. யார் எழுதி கொடுத்தாங்க ப்ரோ? இதெல்லாம் வேற யாரு? ஜான ஆரோக்கியசாமி தான். அப்படியா? வேற யாரு? வேற யாரு? அவரு ஒரு பெரிய இவர் தானே, அவர் எழுதி கொடுக்கறதா இந்த நேரத்துல அழுகுங்க, இந்த நேரத்துல அழுகுங்கன்னு. அவங்க எழுதி கொடுத்து சரியா வராது. தினம் உள்ளுக்குள்ள சண்டை. நான் உங்களை எந்த பக்கம், வலது பக்கம் பார்த்து உங்களை சென்சிட்டிவான சென்டிமெண்ட்னு சொல்ல சொன்னேன், நீங்க இடது பக்கம் பார்த்து சொன்னீங்க. வலது பக்கம் தான் 4 கேமரா நான் நிப்பாட்டி வச்சிருந்தேன், நீங்க அப்படி பண்ணீங்கன்னு நைட்டுக்குள்ள சண்டை நடக்கும். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க கண்ணீர் சொட்டை ஏன் விடலடிங்க? ஒரு சொட்டு வெளியே வந்திருந்தாதான் நாங்க அதை வச்சு 1000 ரீல்ஸ பண்ணிருப்போம்.
நீங்க வந்து இப்படி பண்ணது சரி. அவனும் அப்படியே விஜய் மாதிரியே க்ளோஸ் அப்ல கேமரா வச்சு 10 ரீல்ஸ் பண்ணிருப்பாங்க தண்ணி ஊத்துற மாதிரி. பாருங்க இது மாதிரி மிஸ் பண்ணிட்டீங்க, சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, அழுதா போதும் நமக்கு ஓட்டு வந்துரும்ன்ற பழைய டெக்னாலஜியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது மோடி எனக்கு தெரிஞ்சு மேடையில போயிட்டு ஓட்டு கேட்க வந்து அழுத ஒரே ஆள் பார்த்தனா ஒன்னு மோடி. அதுக்கப்புறம் இவர்தான் சேம் கான்செப்ட் மாதிரி இல்ல. ஆமா ஆமா, நீங்க தர்ம யுத்தம் நடத்தலாம், அப்புறம் சத்தியம் பண்ணலாம், தலை டேபிள் கீழே போலாம், என்ன சென்டிமெண்ட் அடிச்சாலும் இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள பப்பு வேகாது. கண்டிப்பா. ஆனா ப்ரோ எந்த ஒரு கட்சி தலைவர் இருந்தாலும் பார்த்தோம்னா நான் மக்களுக்கு நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன், ஆனா சம்மதமே இல்லாம ஒரு ஆள் வந்து அழுகுறாருன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து அதாவது எதுக்கு அழுகுறாருன்னு ஒருத்தர் அழுகைக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு, அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆமா ஆமா. ஜெயலலிதா அவர்களை வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா அந்த கட்சி நிர்வாகிகளே அவங்கள அடிச்சு விரட்டினது, அப்ப இருந்த திமுக அவங்கள பண்ணதுல இருந்து அவங்க மேல ஒரு கருணை ஏற்பட்டுருச்சு. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயலலிதாவும் சாதாரணமான ஆள் இல்ல. ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய திமிருத்தனத்தை எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கும் போது கலைஞர் கைது செய்யப்பட்டாரு, தமிழ்நாடே பத்தி எரிஞ்சுது. அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்குன்னு கலைஞரை தேர்வு செய்யறாங்க. அதுக்கு அப்புறமா யார் அழுதாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பா ரைட்டு, நீங்க வந்து விஜயகாந்தே அழுதால எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் பாஷையிலே சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதனால வந்து இனிய அழுதெல்லாம் சீன் போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நேத்து ஒரு சசிகலான்னு ஒரு கட்சி, ஒரு அம்மா சசிகலா, அந்த அம்மாவும் தாவேக்கா போவோம். இன்னைக்கு சாயங்காலம் ஓபிஎஸ் போனாலும் போவாரு. ஆமா, ஒருவேளை போயிட்டாருன்னா முன்பே கணித்த அப்படின்னு போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் ஓபிஎஸ் வந்து தாவேக்கா. வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்ல. ஏதாவது எங்கேயாவது போய் தொலைஞ்சாதானே அரசியல அவருக்கு என்ன ஓட்டு இருக்கு கலைக்க, அவருக்கு என்ன ஓட்டு இருக்கு கலைக்க. அதனால அவரு நேரா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இங்க போய் உட்காந்துருவாரு. சுயேட்சையா நின்று ஜெயிச்சாருன்னா சட்டமன்றத்துல மூலையில கொடுத்துருவாங்க சீட்டை. அதனால அப்படி நிக்க முடியாது. அதனால வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் நின்னுக்கலாம், வேற வழி இல்லைன்ட்டு விஜய் கூட போய் உட்காந்தாலும் ஆதரவுன்னு போய் நின்னாலும் நிப்பாரு. அவரே சொல்லிட்டாருங்க, அமித்ஷா ஓபிஎஸ் போன் பண்ணாராம், நாங்க என்னங்க பண்றது, எடப்பாடி தான் ஒத்துக்க மாட்டாரு ஒண்ணு சேர்றதுல, நாங்க என்ன பண்றது, இந்த வாட்டி கண்டிப்பா திமுக தான் வரும் அப்படின்னு அமித்ஷாவே சொன்னதா ஓபிஎஸ் சொல்றாரு பிரஸ் மீட்ல. அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால வந்து சசிகலா A2 குற்றவாளி போகும். போச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்டா இதுதான் ஊழல் ஒளி லட்சணமான கவட்டை சேர்த்து மிதிச்சு விட்டுறலாம். ஊழல் 5 பைசா பண்ண மாட்டேன். ஆனா ஊழல் செஞ்ச ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டேன்னா, சசிகலாவை கூட சேர்ந்தனா தாவேகா நிர்வாகிகளே ஒட்டுமொத்த மாநில நிர்வாகிகளையும் தொண்டர்கள் எல்லாரும் செருப்படுத்த அடிக்கணும். உனக்கெல்லாம் என்ன ஈவம் இருக்கிறதுனா, நீ ஊழல் சொத்து குவிப்பு வழக்கல சொத்து திருடி தின்ன ஊழல் மெகா ஊழல் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்த இன்னமும் விக்டிம் தான், இன்னும் சிறையில தான், வெளியில தான் வந்திருக்காங்க, நிரபராதின்லாம் வரல. எப்படி நீ ஒரு குற்றவாளியை நீ வந்து கன்விங்டான ஒரு குற்றவாளியை நீ கூட்டணியில சேவ் பண்ணு, செருப்பால் அடிக்கணும். ஆதவர்ஜுனா வாயில ஒரு செருப்பை கவ கொடுத்துட்டு பின்னாடி அடிக்கணும், ராஜ்மோகன் அடிக்கணும், புசியானது அடிக்கணும். இது இவங்க எல்லாரையும் அடிக்கிறத பார்த்து விஜய் நான் மிரண்டு ஓடிடணும். அந்த மாதிரி வந்து செய்யணும். ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது விஜய் பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி இருந்தது சமயம். ஏன்னா அவர் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும், நம்மளே பண்றமேடா அப்படி ஆயிரும். அதனால வேற யாரும் விஜயை நம்பி வரல, காங்கிரஸும் வரல, யாரும் வரல. ரொம்ப அசிங்கமா போச்சு, தேர்தல் அசிங்கமா ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம அண்ணன் வந்து ஏதாவது பண்ணணும்னு யாரையாவது தேடிக்கிட்டு இருக்காரு. யாராவது வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணனுக்கு. கண்டிப்பா. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பேசணும், என்னன்னா இங்க வந்து மாநில அரசு இருக்குல்ல, மோடியை பத்தி எதனா பேசினவோ, நாங்க வந்து டெல்லியோட வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு எங்கதான் போட்டி அப்படின்னு நம்ம மோடியை பத்தி விமர்சனம் பண்ணாவே இங்க ஒரு கோவம் வருது ப்ரோ. ஒரு சங்கி வாடை இருக்கும்ல, சங்கி வாடை இருக்கும். நீ பேச வேண்டியது மோடியை பத்தி. அது 1969 தமிழ்நாடுன்னு ஒரு பேரை ஏற்றினவர் அண்ணா. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கிற பாஜகவை தவிர்த்து முக்கியமான பல கட்சிகள் அண்ணாவை தூக்கி பிடிக்குது. ஈவன் விஜயே அண்ணாவை தூக்கி பிடிக்கிறார். நான் ஒரு ட்வீட் போடுறேன், 1969 தமிழர்களுக்குன்னு தனி அடையாளம் வரணும், அவங்களுடைய அடையாளம் வலிமைப்படணும்னு சொல்லி வலிமை அடையணும்னு தமிழ்நாடுன்னு பேர் வந்து சூட்டியவர் அண்ணா அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி கொடுத்தவர் அண்ணான்னு சொல்றேன். இன்னைக்கு 20 மாசம் கழிச்சு தீர்மானம் நிறைவேற்றி 20 மாசம் கழிச்சு கேரளம்னு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு போடுறேன். அதுக்கு கீழே ஒரு தாவேக்கா ஒருத்தன் வந்தான், ஒரு கிறுக்கு வந்து போடுறான், விஜய் நான் ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாடு தமிழகம்னு மாற்றப்படுமா.
அதுதான் எனக்கு அது யார் இதுக்கு முன்னாடி சொன்னா? ஆர்ன்றவி சொன்ன வார்த்தை. அதுதான் அப்ப நீ சங்கிதானே? இல்ல, விஜய் மைண்ட் செட் கட்சா ஆரம்பிக்கும் போதே ஏன் தமிழ்நாடு பேர் வச்சா என்ன ஒரு பிரச்சனை? அப்ப தமிழகம் வைக்க சொன்னதா யாருன்னா சங்கிங்க தான். பிஜேபி என்ன தோணுதோ, பிஜேபி ஐடியாலஜி என்ன இருக்கோ அதை தான் நீ பண்ற. ஏன் நீ ஒரு தமிழனா இருந்தா தமிழ்நாடு வெற்றிக்கணும் வையா, என்ன திராவிட வெற்றி கழகம்னு வையா, திராவிடம் தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து தானே எல்லாம். அது நீ அப்படி வைய. அப்ப தமிழகம் சொல்லும் போது அப்ப நீ யாரோட பார்வையில போற? பிஜேபி சங்கியா மாறுற. திராவிட வெற்றி கழகம்னு வைக்கலாமே, நல்ல பொதுவாயிருமே. நீ சங்கி சொல்லிக்க, நான் சங்கிதாயா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் சரி ஓகே சங்கி ஒரு பாரதிய ஜனதா வெற்றி கழகம்னு வை, யாரு ஒண்ணு கேட்க போறா? பாரதிய ஜனதா வெற்றி கழகம் அப்படி வச்சுக்கோ, பாஜா விகா வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அவங்க ஓப்பனா வரமாட்டாங்க, இப்படி குறுக்கு வழியில பூந்துதான் நான் சங்கின்னு காட்டுவானுங்க. விஜய் வந்து அது ஒரு அறிவுபூர்வமா, அதனால டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறாரு. எப்படி ஒரு பாக்குறீங்க? அந்த ஆளுக்கு அவ்வளவுதாங்க அறிவு. இதுவே ஒரு கேனக்கூழ் இப்படி யாராவது இப்படி ஒரு அரசியல் அறிவு யாரையாவது பார்த்திருப்பீங்களா? தமிழ்நாட்டு ஒரு அடிமட்ட அரசியல் அறிவு இல்லாத ஒரு அசிங்கமா வருது. அந்த ஆளுதான் இப்படி கேக்குறாரு. நீங்க கேண்டிடேட்டா டெல்லியில போய் டிக்க போறீங்களா, போட்டியிட போறீங்களான்னு கேக்குறாரு. நாம திரும்ப கேக்குறோம், நீ எல்லாம் பிஎம்கா போட்டிடுற, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 50% பெண்கள் தமிழ்நாட்டுல நியமிப்பங்கிற, அது யாரு கண்ட்ரோல்ல வருது? தற்கொலை. அது சென்ட்ரல் கவர்மெண்டோட யூபிஎஸ்சி கீழே வருது. அதை நியமிக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டு கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போஸ்டிங் போடுவாங்க. எது உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியல. இப்ப நீ என்ன பிஎம்க்கு நிக்க போறியா? தற்கொலை. கண்டிப்பா. ஆனா ப்ரோ, நான் விஜய் இவ்வளவு நாளா கொஞ்சம் கூட இது கொஞ்சம் புத்தி இருக்கு. ஒரு நாள் அப்புறம் தான் பாத்தியா இது ஒன்னா நம்பர் தற்கொலையா இருக்கு. கீழ இருக்கவங்களோட வெறும் பெருந்தற்கொலையா. ஆமா ப்ரோ, நம்ம சொன்ன ப்ரோ 4 டீம் சொல்லியிருந்தாரு. யாரே வாங்கிக்கிறேன் லைலா மணிக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் கூட விஜய்க்கு இல்ல ப்ரோ. லைலா மணிக்கு இருக்கா? அவருக்கு இல்ல, அந்த அளவு கூட இருக்கு இல்லன்றாங்க. அந்த அளவு ஒரு 4 புத்தகத்தோட பின்னாடி அட்டைய படிச்சுக்கிட்டு நான் படிச்சேன்டா புத்தகத்தைன்னு மேய்கிறவன் தான் லைலாமணி. அவ்வளவுதான் தற்கொலை. மீதி எல்லாருமே அப்படிதான், எங்கேயாவது எதையாவது மேய்ஞ்சிட்டு வந்து பேசுறதுதான் ரெடி. நீங்க ஃபெலிக்ஸ்ன்ற ஒரு ஆகச்சிறந்த அறிவாளியே இருந்தாரு. நான் அந்த ஆளை பார்த்தா வந்து ஐயோ, நான் அவரை பார்த்தா நான் இந்த ஊடகத்துறைக்கே வந்தேன். பரவாயில்லையே நல்லா பேசுறாருன்னு. இன்னைக்கு பார்த்தாச்சு மேடைக்கு அடி வாங்குற ஒரே ஆளு. இப்படி எல்லாம் நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த துறைக்கு வந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு மாட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்பட்டு உன்னை அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இல்ல, நான் ஆரம்பத்துல உள்ள வரும்போது பார்த்த ஆளுங்களுடைய நிலைப்பாடும் இப்ப அவங்க இருக்கிற நிலைப்பாடும் எல்லாருமே வேற. அப்ப நான் வந்தப்ப பாண்டே, சவுக்கு எல்லாரும் ஒரு இதுல இருந்தாங்க. அப்ப இப்ப எல்லாரும் வேறையா இருக்காங்க. அதனால ஆக சிறந்த முட்டாள் அப்படின்னு தான் ஃபெலிக்ஸ் சொல்லணும். இருக்க எல்லா இடங்களையும் போய் அவதூற பரப்புறது, பொய்ய பேசுறது. கேட்டா ஜேர்னலிசம், கேட்டா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஊழல் அதான் மெயினா பேசுறது தெரியுமா? அண்ணா சார் என்ன பேசணும் அதுதான். ஊழலை வந்து ஒழிக்கிறதாங்க எங்க கட்சியோட நோக்கமே. அண்ணா சார் எந்த கட்சி? அதானா சார் எந்த கட்சி? அவரு திரும்ப கேட்போம். அவரு இருக்க கட்சியில முதல்ல ஊழல் ஒழிங்க. ஆமா இல்ல, ஊழல் ஒழிக்கிற ஊழல் சொன்னா அண்ணா சரி நீங்க ஆளே காணும், எங்க போனா நீ மோடியோட ஆட்சியில் ஊழல் அப்படி இப்படி இருக்கு. ஆனா அவருங்கான ஆனா ஊழல் ஒழிக்கிற வர்றவங்க ஏமாத்தாளுதான். நம்ம ஈஸியா பாக்கலாம். இவரு போனாரு, விஜய் போனாரு ஊழல் ஒழிக்கிற அண்ணா சாருக்கு போய் பக்கத்துல உட்காந்து. ஆமா போய் உட்காந்துட்டு இருந்தாரு. நீ இங்க வந்து பேசுறாஜா, இன்னைக்கு ஊழல் பத்தி பேசு. 1 கிலோமீட்டர் ரோட்டுக்கு மோடி கவர்மெண்ட் அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணுது. ரஃபேல் ஊழல் பண்ணுது. எவ்வளவு ஊழல் நடக்குது? இந்த இப்ப பிஎம் கேர் ஃபண்ட்ல அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. அத பத்தி பேசு. எதை பத்தியும் பேசலையே நீ. மோடின்ற ஒரு வார்த்தை வாயில வரவே வராது. அப்ப இவங்களுக்கு இதான் இப்ப கூட அண்ணா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் போலியான நியமனம் பண்ணிருக்காருன்னு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கல்வியில. அந்த இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆளுநர் ரவி அந்த சஸ்பெண்ட ப்ரொவோக் பண்ணிருக்காரு. திரும்ப அவங்க கடுப்பாயி அவங்க உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. உயர்நீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவை நீங்க ஈஸியா ப்ரொவோக் பண்ணுவீங்க? அவரோட சஸ்பெண்ட் ஒண்ணும் இல்ல, அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரே நபர் 10 கல்லூரியில இருக்கிற மாதிரி நியமனம் பண்ணி வச்சிருக்காரு. ஒரே நபர் இந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு போட்டு வச்சிருக்காராமா. கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தற்கூரி விஜய் கேள்வி கேட்கணும்ல. பாஜகவுக்கு எதிராக தானே இது நடக்குது. துணைவேந்தர் மாநிலத்துல இருக்கிற பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரை நியமிக்கிற பொறுப்பு ஏன் அவர்கிட்ட இருக்கு? நாம அதை கேட்கணும்ல. இதை இவர் ஏன் பண்றாரு? இதான் மாநில உரிமை. இதை பத்தி பேசணும்ல. இதை பத்தி பேச மாட்டோம். எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த வந்துட்டேன் அதுக்கும் திமுக தான் காரணம் எந்திரிச்சு ஓடியாருவான். அப்படியா? 4 தான். ஆமா, நயனார் நாகேந்திரன் வந்து முதல்ல அந்த அக்கா வீட்டுல இருந்து வெளியே வாங்கன்னு சொன்னாரு. பர்சனல் அந்த அக்கா கூட வந்து ஒரு வழியா கண்டனம் அறிக்கி விட்டாங்க. விஜய் ஒரு வார்த்தை பேசல ப்ரோ, அது கூட பேசல ப்ரோ.
பேச ஏய் மாட்டாரு. என்னடா இது பர்சனல் அட்டாக் பண்றீங்க, ஏன் அப்படிலாம் பண்றீங்க, நான் அப்படி கிடையாதா அப்படின்னு பேசலாம். அதெல்லாம் அதெல்லாம் நீங்க வந்து அவருக்கு கேஸ் ஆகுது, வழக்காகுது, அப்படியான பிரச்சனைக்கு முதலா வருவாரு. மத்தபடி மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் வந்து வரமாட்டாரு. கண்டிப்பா சரி ஒரு பார்ப்போம். ஒரு இப்ப அடுத்த மீட்டிங் எங்க போடுறான்னு பார்ப்போம். ஆமா, இந்த வீடியோ பத்திரிகைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.